சென்னையில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி தலைமை அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மனிதநேய மக்கள் கட்சியை சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா தலைமையிலான ஒரு அணியும் தமீமுன் அன்சாரி தலைமையிலான மற்றொரு அணியும் உரிமை கோரி வருகின்றனர். இந்நிலையில் தமீமுன் அன்சாரி தலைமையில் செயல்படும் நிர்வாகிகளின் செயற்குழு கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணியில் நடைபெற்றது. கூட்டம் நடந்து கொண்டிருந்தபோது சென்னை புதுப்பேட்டையில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தை சிலர் சூறையாடினர். மேஜை, நாற்காலி, மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட அலுவலக பொருட்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. அலுவலக தாக்குதல் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இதனிடையே செயற்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமீமுன் அன்சாரி, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகம் தாக்கப்பட்டதற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லாவே காரணம் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அவர் வன்முறையான செயல்பாடுகளை கடந்த 3.5 மாத காலமாக செய்து கொண்டிருப்பதன் அடிப்படையில் தான் இன்றைய வன்முறையும் அவர் சொல்லிவிட்டிருக்கிறார். முழுக்க இந்த வன்முறைகளுக்கு பின்னணியில் இருப்பவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் தான். சகோதரத்துவத்தை, இத்தனை ஆண்டு காலம் பழகிய நட்பை, இவற்றையெல்லாம் ஆரோக்கியமான முறையில் களத்திலே எதிர்கொள்ளாமல் ஜனநாயகத்துக்கு விரோதமாக, சட்டத்துக்கு புறம்பாக, மனிதநேயத்துக்கு எதிராக வன்முறையின் அடிப்படையில் அவர் கையாள்வதை ஏற்க முடியவில்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இத்தகைய செயல்பாடுகளை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம்.